உண்மை திருசாட கடனை இதை பார்க்க போறாருப்பா. உங்களுக்கு மோட்டு போட்டிருந்தா உங்களுக்கு மக்கள் நல்லவங்க, இவருக்கு போட்டோன்னே உங்களுக்கு மொத்த மக்களும் தற்குறியா தெரியுறாங்க. அந்த சங்கீதா கைடு கேட்க திருசா வீட்டை போறது வர்றது அதெல்லாம் சரி அப்படியா? அந்த உண்டியால் பக்கத்து வீட்டுக்காரட்டால டீசெண்டா கதை கொடுங்க. கடைசி ஒரு வசனம் சொல்லுவாரு, தலைவினை இழந்து தவிக்கிற தொப்புள் கோடி உறவுகள். இனிமே இந்த விஜய் தோத்துருவேர் கீத்துருவேர் ரீல் அனுப்பிப்பாரு எனக்கு. இந்த பக்கம் போனாலும் விஜய் 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 அதான் கிடக்கு. கொஞ்சம் இருக்க தலையடிக்குதுன்னு வந்தா ஒருத்தன் பொறுத்துற போனாரு. யாரோ என்னெல்லாம் சொன்னாங்க, சினிமால நடிக்கிறவன் எலெக்ஷன்ல வந்து நின்று ஒன்றும் நடக்காது, ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, 11 சீட்டு கூட வாங்க மாட்டீங்க, அப்படி இப்படின்னு இந்த சொன்ன வாயையும் காட்டின ரியாக்ஷன் காட்டின வைக்க போறீங்க. என்னத்துக்கு இப்போ புரணி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? புரணி எல்லாம் பேசல, இப்ப சொல்லுங்கடி தற்குறியண்டிங்கள். அடி நான் நீங்க எப்பவுமே தற்குறியல் தான் அடி. அங்க அவங்களுக்கு அதான் இப்ப சொல்லி கொண்டிருக்காங்களே மிஷின் பழுதா போச்சுது, இன்னொன்னும் கூட சின்னமே என்னன்னு தெரியாம போட்டிருக்காங்க. அப்படியா? இத சொல்றதுக்கு காரணம் இல்ல, இது வேற எங்க ஆளை பத்தி தெரியும் தானே, அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ரெக்கார்ட் பிரேக் பண்ணாம போகவே மாட்டாரு. கோமடி பெண்ண நான் நினைச்சேன் அந்த 234 தொகுதியிலையும் இருக்கிற வேட்பாளர்கள் தான் தற்குறி என்று பார்த்தா, ஐயோ கடவுளே இந்த ஓட்டு போட 1 கோடி ஜனமும் தற்குறிகளா தான் இந்த கணக்கு தெரியும். சொல்லுவீங்க தாத்தா புள்ள பேரன் கூட்டணுங்க ரெடி பண்ணி கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு மோட்டு போட்டிருந்தா உங்களுக்கு மக்கள் நல்லவங்க, இவருக்கு போட்டோன்னே உங்களுக்கு மொத்த மக்களும் தற்குறியா தெரியுறாங்க. அடி பெண் உனக்கு வேற வேலை இல்லையோ, ஏன் பேர் வந்து என்னோட சண்டை பிடி கொண்டிருக்கிற? அதான் நான் சொல்லிட்டேன் சொன்னேன் மாதிரி. அப்படி இல்ல அரசியல்னா அப்படித்தான். இப்ப ஏதோ சொல்லி கொண்டு தெரியுறாங்கல்ல, விசில் சின்ன மண்டே தெரியாம தான் சனம் போட ஏமாந்துருக்குது. அதுகளுக்கு இப்ப கொஞ்ச நாள் போக தெரியும். பெண்ண இப்ப சனம் ரொம்ப தெளிவா இருக்கு, யாரு தங்களை இவ்வளவு நாள் முட்டாளாக்கினாங்க, யாரு மூலமா விடிவு காலம் வரும்ன்றதுல சனம் தெளிவா இருக்கு. உங்களை மாதிரி 2-3 தற்குறிகள் எங்களை சொல்றீங்களோ, நீங்க தாண்டி இருக்கிறதுல பெரிய தற்குறிகள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அப்பா எந்த நேரம் பார்த்தாலும் விஜய் விஜய் நினைக்கிறான். நீங்க கேளுங்களா இருக்கா? போ அங்கல போ, நீ தயவு செஞ்சு போ. இனிமே இந்த விஜய் தோத்துருவேர் கீத்துருவேர் ரீல் அனுப்பிப்பாரு எனக்கு, அதுக்கு பிறகு தெரியும். அடி எனக்கு தலை இடிக்கு தெரியும். உண்ட தலை இடிக்கத்தான் ஃபேஸ்புக்கு போனா அதுக்கு வேற அதையே போட்டு சாகுறாங்க. இந்த தேர்தல் எப்ப முடிஞ்சுது, இவன் பதவி ஏற்றா கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கிறேன். போடி போய் அங்க எதுவும் வேலை இருந்தாச்சே, போய் ஒரு கொஞ்சம் பிளேண்டி வச்சுடுவா. போ, உனக்கு பிளேண்டி வர வச்சு தருவாங்க. வேற என்ன வேணும் உனக்கு? இப்ப எனக்கு தங்கச்சிக்கு உனக்கு பிளேண்டி வைக்க தெரியும், இப்ப வேற யாருக்கு முன்னா தூக்கி பிடிச்சோண்டு போடுவேன். பெண்ணத்துக்கு உனக்கு நான் வைக்க, அக்காக்கு தங்கச்சி தான் செஞ்சுக்கிறோம். அப்பா அப்பா தெரியும் தானே இவளை பத்தி. அடி உங்களுடைய ஆளு கார் ஓட்டுறதை தவிர வேற ஏதாவது தெரியுமா? உருப்படியா உண்டியால் பக்கத்து வீட்டுக்காரர் என்னடி என்ன பெரிய புடுங்கி வாய்க்காச்சுன்னு இருக்கிற அவரை பெரிய தெரியுமா? உங்களை மாதிரி இந்த ரசிகர்களை வச்சு புலப்பு நடத்துற ஆள் இல்ல. அதோட பெரிய விஷயம் என்னடா, இந்த ரசிகர் மன்றத்தையே இந்த ஆள் தாண்டி கலைச்சவர் உனக்கு தெரியுமா? கலைச்சு போட்டு போய் உங்களோட அம்மா அப்பா புள்ள சகோதரத்துக்கு போய் அங்க சோற வச்சு போடுங்கன்னு சொன்னவர். உலக எப்பவுமே ரசிகர்களுக்கு பின்னால போனா அங்க ஒரு ரொம்ப ஆளை இல்லாது எந்த தலை இருக்கிறார் பேர், அவர் நியாயமா கதைப்பார். தனக்கு ரசிகர்கள் இருந்தா ஓகே இருங்க, அப்படித்தான். சொல்லி வந்த ஆரம்பத்துல ரசிகர்கள் துள்ளி போட்டு இப்ப தனக்கு ஒரு ஃபேம் வந்துட்டோனே ரசிகர்கள் ஒரு வீடியோ காட்டு பாப்போம். நீ காட்டினா என்ன செய்வா? நீ காட்டு பாப்போம். அப்படி ஒரு வீடியோ நீ தேடி எடுக்க மாட்டாடி. வாய்ப்பில்ல ராஜா, எடுக்க மாட்டீங்க. சினிமால இருக்கிறீங்கன்னா என்னத்துக்கு இருக்கீங்க ரசிகர்கள் இல்லாம? அப்பா உங்களுக்கு நான் சொன்னதானே இவ்வளவு கூட்டிட்டு வாங்க கொண்டு. அப்பா இங்கே இவள் வந்து தேவையில்லாம சொல்றாள், வீட்டுல பெரிய சண்டை வரும் சொல்லி. தளபதி பற்றி நான் இவள் அப்பா எலெக்ஷன் வரும்போது என்ன பாடுபடுத்தணும்னு உங்களுக்கு தெரியும். வந்ததுக்கு பிறகு நான் அவளுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அதானே நியூஸ் நீ அப்டேட் இல்லையோ? ஏன்னு இப்ப இந்த தானே சொல்லிக்கிறாங்க மிஷின்கள் ஏதோ கோளாறாம் அதாம் இதாம் சின்னமே என்ன தெரியாம எவ்வளவு கல்லர்கள் யோசிச்சு பாருங்க. நான் அது எல்லாத்தையும் விட அவர் கடைசி ஒரு வசனம் சொல்லுவாரு, தலைவனை இழந்து தவிக்கிற தொப்புள் கோடி உறவுகள். எங்கட ஈழத்து சனத்தை அப்படி சொல்லி போடு கடைசி யாரோட போய் கூட்டணி சேர்ந்தவராம், தொப்புள் கோடி அறுத்து போட்டு அங்க காங்கிரஸ் கட்சியோட போய் சேர்ந்துட்டாராம். இப்ப என்ன சொல்ல போற இதுக்கு? உண்மைக்குமே நீங்க தற்கொலைகள் தான் நடி. உங்களுக்கு பழைய அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு விஜய் விஜய் விஜய்னா விஜய்னா என்ன? விஜய்க்கு
அதானுங்க நான் செஞ்சோன்னு இருக்கிறாரு படவியல் பாருங்க கூடிய சீக்கிரம் பட போறியல். இங்க பாரு, காங்கிரஸோட நிக்கிறீரோ இல்ல பிஜேபியோட நிக்கிறீரோ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அண்ணா முதலமைச்சர் பதவி ஏற்று அவர் போற கையெழுத்து இருக்கணும், அது கதைக்கும். எங்கட தமிழர்கள், அதாவது ஈழ தமிழர்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்க போறதே அவர் தான். சரி, நீ அந்த பிச்சை எடுக்கிறதா எல்லாம் சரி. உங்களுக்கு அந்த 108 சீட்டு வாங்கினது பெருசா தெரியல, அந்த 11 சீட்டுக்கு போய் அங்க கூட்டணிக்கு சேர்க்கறதுக்கு நிக்கிறது தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. சரி சரி போய் அங்கால நின்று கூவு போ. எவனாவது அது வாங்கியிருக்காரு போடி காதுக்கு எந்த நின்று குடஞ்சோனுக்கு அங்கால அதுல நின்று கூவு போ. கதைக்கு வேலையில பாயிண்ட் இல்லாட்டி இப்படிதான் மை கொண்டு வரவா? நீ முதல்ல ரெண்டு கூவ போறியா? கூவு. நான் எல்லாம் கூவணும் இல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து எங்க அண்ணன் கதைச்சு முடிச்சுட்டே உங்களுக்கு இனி செயல்ல காட்டி வேற யாரு போ. அடி அது எல்லாத்தையும் விட அந்த கருவூர்ல நடந்த பிரச்சனைக்கு இன்னும் இன்றைக்கு வரைக்குமே தீர்வு தெரியல. அதை சொல்றாங்க அங்கங்க ஏதோ எல்லாம் சொல்லி சடைகிறானுங்க, அதுக்கே தீர்வு தெரியலையா? அவர் இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு வந்துட போறாராம். அதோட எந்த நேரம் பார்த்தாலும் கும்பலுக்கு அதை செய்யறேன், இதோ கொடுக்குறேன், அந்த காசை கொடுக்குறேன், இந்த காசை கொடுக்குறேன். என்னண்டடி அவருக்கு என்னண்டு? இப்ப தனக்கு ஒட்டுக்கட்ட உதவியும் தேவையில்லாம எல்லாம் இலவசமா கொடுக்க போறேன்டா. திருசாட கடை இதை பார்க்க போறாரு. உங்களுக்கு இந்த திருசாட கதையை விட உங்களுக்கு எல்லாம் வேற ஒரு கதையும் அப்படி இல்லாடி அப்ப நம்ம கொடுக்க போறாரு. இப்படிதான் நீங்க அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு மேல அவனால என்ன முடியும் என்ன கிழிக்க முடியும் எல்லாம் சொல்லி கலாச்சி சேலஞ்ச் பண்ணி அந்த சேலஞ்சுக்கு நீங்க நின்று வாக்குற அளவுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருங்க எல்லாருக்கும். இதுக்கு பிறகு நீங்க சேலஞ்ச் பண்ணி சும்மா மூக்குடைக்காதீங்க சரியா? அவர் முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா என்னென்னு காட்டுவீர். அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் சரிங்க. அந்த சங்கீதாக்கா இருக்கேக்க திருசா வீட்டை போறது வர்றது அதெல்லாம் தெரியுது. அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே கார் அப்படியே வீட்டுக்குள்ள சண்டை பாட்டில் போயிட்டு பர்த்டே விஷ் வெளியில வரலன்னா லட்சணா உங்களோட ஆக்களுக்கும் உங்களுக்கும் இந்த ப்ரொஃபஷனலா இருக்கிற விஷயத்த கதைக்க தெரியாது. அவர் பர்சனலை இழுத்து வச்சு கதைக்கிறீங்க. அரசியல் வேற பர்சனல் வேறன்னு கூட உங்களுக்கு எல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு நீங்க ஒரு தற்குறிகள். அதை கூட நான் மன்னிச்சிருவேன். நீங்க எல்லாம் அப்படியே ஒரு கொண்டாட்டியை கட்டிட்டு வாழ்ந்த மாதிரி கதைக்கிறீங்க. உங்க ஆக்கள் எல்லாரும் 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி அவளை கடத்தி இவளை கடத்தி சொல்லி வாழ்ந்தவங்க. அப்ப அப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. இது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, இதை நீங்க பெருசாக்கி அவனோட வாழ்க்கையை இல்லாமக்கி அரசியல் இதையும் கெடுக்க பாக்குறீங்க. பாரு, இதுக்கு மேல நீ அண்ணனை பத்தி ஏதாவது கதைச்சேன் சனியனோட ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கு. நீ அந்த நொய்ய நொய்ய இந்த பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். அம்மா மேஜர்ல இருக்கு வா ஒரு மேஜர் போங்க போ பள்ளி போ இதுமா மாடு வளர்ந்து இந்த பள்ளி எடுக்கறானே என்னது கேட பண்ணிக்கிறாங்க வந்து ஏய் நீ அவன் உட்கார்ல வயசு மூத்தவன் என்ன சண்டை ஆயிரம் என்னது அக்கா என்ன என்ன உட்கார்ந்து தெரியல உட்கார்ந்து தெரியல உட்கார்ந்து. அப்பா நான் ஒன்னும் செய்யறேப்பா. அப்பா இவளுக்கு சரியான வாயனே. நீ அதுல நீ வளர்ந்த புள்ள சொல்லு வழி கேட்க மாட்டேன்றால என்ன செய்ய நான்? வேலை ஆயிரம் பிரச்சனை வீட்டுல வந்து வீட்டுல சாப்பாடு. ஏய் ஏய் என்ன என்னோட பிரச்சனை? ஒடிக்கிறாளப்பா. வீட்டை வந்து நிம்மதியாக சோறு சாப்பிடலான்னு வந்தாடி என்னடி செய்து வச்சிருக்கீங்க? என்னடி பேசப்பட்டு? அப்பா நான் சும்மா தானே இதுல இருந்தேன். நான் இந்த சனியன் தானே விஜய் ஆட்சிக்கு பாராளாம். அப்பா இவள் தான் அவர் ஏதோ ஈழ மக்களுக்கு எல்லாம் செய்வாரா மக்களுக்கு எல்லாம் செய்வாராம். படிப்பை பத்தி சிந்தனை இல்லை உங்களுக்கு. எங்க நாட்டு எலெக்ஷன் அப்ப நடந்தது தெரியுமோ? போன வருஷம் பள்ளிக்கூடத்துல உங்களுக்கு சொல்லி தெரியும். அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன். அதெல்லாம் சொல்லி தர மாட்டேன் உங்களுக்கு. தமிழ் பிரதேசத்துல யாரா எம்பி பேர் சொன்னாரா? அதோட குட்டாங்க அதை வந்து அடுத்த குற்றம் நீங்கள் ஒரு படிப்பு இல்லை எலெக்ஷன் லீவு கொடுத்தாங்க எலெக்ஷன் போட்ட வயசு உங்களுக்கு எலெக்ஷன் போட்டீங்களா? அப்பா இங்க பாருங்க பங்கட அந்த கச்சதீவைப்பா ஒரு விஜய்க்கு தேரவாது கொடுக்க இருக்குதுப்பா. அது
கூட வச்சிருக்கீங்க ஓ தண்ணி எடுக்கணும் போ ரெண்டு கை கட்டிக்கலாம் தண்ணி எடுக்கணும் போ போ தண்ணி எடுக்கணும் சொல்றேன் முடிச்சோன்னீங்க இதுவா என்ன வருது உதாங்கப்பா படிச்சது போன நோண்டிக்கிட்டு இருக்கு சரி எந்த விஜய் 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 நினைக்கும் நீ ஏன் ரெண்டு வாரம் வெயில் இல்லை சும்மாண்டி வேலைக்காது சும்மா நீ பார்க்க வேலையே கட்டணும் இல்லை அவ்வளோ தங்கச்சி பார்க்காம நம்ம இதே மாதிரி தண்ணி இல்லை ஏன் வெயில் இல்லை நீ வெயில் இல்லை ஊருக்குள்ள தெரியணும் பக்கமா இல்லையே என்ன தண்ணி எவ்வளோ படிக்கலைன்னு செய்யலாம் இவன் அங்கேவா படிக்கிறாள் அவள் பார்லர் வைக்க என்ன பார்லரோ நல்ல பார்வைக்கு நல்லா உழைப்பா நீ அந்த கலசரை சும்மாரியா நான் பார்வைக்கு நீ வாழுங்க நீ ஓயில் ட்ரெயின் இல்லை ஓயில் கண்ணன் இல்லை நானாச்சும் ஆயில் பாஸ் பண்ணேன் நான் ஆயில்ல மிக்ஸ் இல்லை அதப்பா எடுத்து கொடுத்துட்டு செய்ய நினைப்பேன் அவங்கள தற்கொலைன்னு சொல்றது உங்களோட தற்கொலைன்னு சொல்றது செம்மறி எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது உங்களுக்கு ரெண்டு பேரும் சொல்லி போட்டேன் வீட்டுல விஜய் மயிறு மண்ணாக்கடியே கதாச்சிகளா டிவி டிவியெல்லாம் போட்டு உங்களே கொத்து கண்டு நான் மனுஷனே இருக்க மாட்டேன் போ படி போ போங்க விசுவத்து நிக்கலாம் போ போ சனியோட கத்தி கத்தியே மனுஷன் சாப்பிட்றேன் மே மாதம் தொடங்கிட்டது பங்காளி பக்கத்தில் சனத்தை ஒரு பக்கத்தில் கொண்டு குவிச்ச நாள் வந்துட்டுது அதை பற்றி இதெல்லாம் தெரியுமோ முதேசிகளுக்கு விஜய் ஆயிடுன்னு கோல்பட்டோட தெரியுது உங்க போய் சொல்கிறோம் அதை விட எங்கட நாட்டில் கொஞ்சம் இங்கே தற்கொலை கூட்டம் மாடி கொண்டு ஏசப்பா இதோட என்ன சொல்கிறேன்னு ஞாபகம் இருக்கிறேன் கொடி அறுத்து போட்டு காங்கே தந்துறையா இவனை இழந்து தவிக்கிற தமிழ் குடி உறவுகளா என்ன கொடி உறவு என்ன நான் தான் கத்துட்டு இருந்தாங்க ஆட்சியமைக்கிறார் விஜய் விஜய் தளபதி விஜய் இவன் சிரிக்கிறாள் இது டாக்டிக் டோஸ் இது டாக்டிக் டோஸ்